வாக்காளி நல்லா இருக்கியா? என்னங்க உங்களை வர பொண்ணு பார்க்க சொன்னா பொண்ணு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்க? வீட்டுல இருக்கிறவங்களும் பெத்தவங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பெத்தவங்கள தப்பா பேசாத கண்ணு. உனக்கு பெத்தவங்கள பத்தி உனக்கு முழுசா தெரியாது. என்ன தெரியாது? அவங்க வயசுல பெரியவங்க, கொஞ்சமா மரியாதை கொடுக்கணும். புரியுதா? அவங்களுக்கு தெரியும், நிதானமா யோசனை பண்ணி தான் பார்ப்பாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். உனக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகல. அப்படியா? சரி, நான் ஒரு கணக்கு சொல்றேன். சரி, நீ பெத்தவங்களை அப்படி திட்டுறிய, ஒரு கணக்கு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லு. நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணது கரெக்டு தப்புன்னு சொல்லு. ஓகேவா? டெய்லி உனக்கு ஒரு சும்மா சாதாரணமாக கேட்குறேன், டெய்லி உனக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு போடலாம். ரைட்டு. காலைல பல்ல விளக்குற பழக்கம் இருக்கா? இருக்கு. சரி, அதுக்கு ப்ரெஷ் வேணுமா இல்லை என்ன பண்ணுவேன்? ப்ரெஷ் தான் வேணும். ப்ரெஷ்ஷு எவ்வளோ நாளைக்கு வரும் அந்த ப்ரெஷ் உனக்கு? மினிமம் 2 மாதம் அவ்வளோதான். 2 மாதம் வருமா? ஓகே ஓகே, 60 நாள் வரும். அந்த ப்ரெஷ் என்ன ரேட்டு? 30 ரூபா வரும். 30 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 50 பைசா ப்ரெஷ்ஷுக்கு செலவாகுது. ஓகேவா? அதுக்கு போடுற பேஸ்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ ஆகும்? அது ஒரு 10 நாளைக்கு தான் வரும் ஒரு பேஸ்ட். எவ்வளோ பேஸ்ட் வரும்? 10 நாளைக்கு 10 ரூபா. 1 ரூபா போட்டுக்கலாம். ஓகேவா? அது என்னத்துக்கு 1 ரூபா போட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் இந்த செல்லு யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குல்ல? இருக்குது. அது மாதம் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறேன்? மாதமா 250 ரூபா. 250 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 2000 ரூபா வரும். இல்லை, 7000 ரூபா வருது. 7 ரூபா 50 பைசா. சரி, அந்த சிம் கார்டு போட்ட செல்லு வாங்கினில்ல, அது எவ்வளோக்கு வாங்கினேன்? செல்லா? செல்லு ஒரு 10,000 ரூபா. 10,000 ரூபா. எத்தனை நாளைக்கு வரும் உனக்கு? எனக்கு 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு வருமா? ஓகே ஓகே. அப்போ 3500 வருஷத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 ரூபா ஆகுது. ஓகே, சரி மாப்பிள்ள. அந்த ஷேவ் எப்போ பண்ணுவேன்? மாதத்துக்கு ஒரு டைம். எவ்வளோ ஆகுது கட்டிங் ஷேவிங்க்கு? 100 ரூபா. 100 ரூபாய் ஆகுதா? ஓகே ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? ஒரு நாளைக்கா? 3 ரூபா வருது. 3 ரூபா. ஓகே. சரி, அந்த டைம் ஆனால் ரொம்ப கடுப்பானா வீட்டில் போய் டிவி இருக்கா? டிவி இருக்கு. டிவி பார்ப்பியா? பார்க்குவேன். சரி, அந்த டிவி என்ன டிவி? எல்இடி டிவி. எல்இடி டிவியா? எவ்வளோக்கு வாங்கினா? அது 42,000 ரூபா. 42,000 வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுதா? இன்னும் எத்தனை வருஷம் வரும்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் வரும். வருமா? 3 வருஷம் வருமா? 42,000? 1000 நாள் ஆச்சா? அப்போ 42,000னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது? 42 ரூபா ஆகுது. மாதம் டிவிக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறது? சும்மா வருதா இல்லை ரீசார்ஜ் பண்ணுறியா? 230 ரூபா ரீசார்ஜ் பண்ணுற மாதம். 230. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? ஒரு நாளைக்கா? 7 ரூபானே வச்சுக்கோ. சரி, சும்மா போடலாம், சும்மா கணக்கு சொல்கிறேன் மாப்பிள்ள, பார்க்கலாம். 7 ரூபாதா? சரி சரி. இந்த டிவி வாங்க யார் காசு கொடுத்தா? வீட்டில் இருக்கிறவங்க தான் கொடுத்தாங்க. சரி, அப்பா கொடுத்தாங்க. 42,000. செல்லுக்கு? செல்லுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. சரி, அது 10,000மா? சரி மச்சான். ஓகே, சரி மச்சான். இதெல்லாம் நீ மட்டும் பார்ப்பியா இல்லை அவங்களும் பார்ப்பாங்களா? அவங்களும் தான் பார்ப்போம். பார்ப்பாங்க. ஆனால் நீ வந்து பார்த்தேன்னா அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன். சரி, ரைட் ரைட். ஓகே. இப்போ அதுக்கு கரண்ட் வருதுல்ல, உங்களுக்கு கரண்ட் பில் மாதம் எவ்வளோ மச்சான் வருது? 2 மாதத்துக்கு இருக்கும். 2 மாதத்துக்கு இருக்கவா? ஏன்னா ஒரு 300 ரூபா வரும். 300 வருது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? ஒரு நாளைக்கா? 3 ரூபா வருதா? இல்லை, 5 ரூபா வருது. நைட்டு இந்த ஃபேன் போட்டு படுக்கிற பழக்கம் இருக்குதா இல்லை சும்மா அப்படியே காத்தோட்டமாக? காத்தோட்டமாக படுக்கிற பழக்கம். சரி சரி. இது வந்து இந்த தலைக்கு ஷாம்பு போடுற பழக்கம் இருக்கா? ஷாம்பு இருக்கு. சோப்பு மூஞ்சிக்கு உடம்புக்கெல்லாம் இருக்கு. சோப்பு உனக்கு எவ்வளோ நாளைக்கு வரும்? சோப்பு 1 மாதம் வரும். 1 மாதம் வருமா? எவ்வளோ? 35 ரூபா. 1 ரூபா. போயிட்டு 1 ரூபா தானே. ஷாம்பு ஒரு நாளைக்கு 1 ரூபா ஒரு ஷாம்பு. சரி சரி, 1 ரூபா. ஓகேவா? இந்த நீ செருப்பு போட்டு போகிற முள் கல்லெல்லாம் குத்துமில்ல, அந்த செருப்பு எவ்வளோ நாளைக்கு வரும் உனக்கு? 3 மாதம். அது எவ்வளோ வருது? அது 300 ரூபா வருது. 300 வருதா? 3 மாதம் வருதா? 300 ரூபான்னா அப்போ 3000 அது ஒரு நாளைக்கு. சும்மா கணக்கு இது, பார்க்கலாம். ஓகே, சரி. இது வந்து சும்மா சாதாரணமாக வர செலவு. இது துணி துவைக்கிற சோப்பு அதெல்லாம் போடல, ஜட்டி கிட்டிலாம் போடல. இதை மட்டும் டோட்டல் பார்க்கலாம்.
71 ரூபா 50 பைசா ஆகுது மச்சான். சும்மா 71 ரூபா வரும் 50 பைசா. உனக்கு வயசு என்ன ஆகுது? 28. 28. ம் 28 × 365 போடு. 28 28 28 28 365. 5 ஆ 10,220. 10,220. அதில் பாதி நாள் தூங்கிடுவது தானே மாப்பிள்ள? ஆமாம் 12 மணி நேரம் தூங்குறே இல்லை. எப்படியா பார்த்தாலும் ஆவரேஜ் பண்ணால் 12 மணி நேரம் தூங்கிடுவேன். அதில் பாதி எவ்வளோ வருது? 5,110 நாள். 110 நாள். 5,110 நாள். 5,110 × 71 50 போட. 5,110 × 71 71 3,62,810 ரூபாய். 3,62,810 ரூபாய். 810. இதில் படிப்பு செலவு போடல, சாப்பாடு செலவு போடல, ஊருக்கு போனால் வந்தால் டூர் போகிற செலவு அதெல்லாம் நான் போடல, வண்டிக்கு பெட்ரோல் செலவு இதெல்லாம் நம்ம போடல. ஓகேவா? சரி. 3,62,810 ரூபா உங்கள் அப்பா செலவு பண்ணாரு. நீ இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கா அப்படின்னா நம்ப முடியுமா? நம்ப முடியாது. காரணம் என்ன கேட்குறியா? அவர் பண்ணியிருக்காரு. இந்த காசை பேங்க்ல போட்டிருந்தா அவருக்கு மாதம் 3,000 ரூபா வரும் தெரியுமா? மாதம் 3,000. ஆமாம். ஏன்னு கேட்குறியா? உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கி இவ்வளோ செலவு பண்ணி உன்னை காப்பாற்றிருக்காரு. அவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய மனுஷன். புரியுதா? சரி. அந்த இந்த காசு அவர்கிட்ட இருந்தா இன்னைக்கு அவர் உட்காந்த இடத்துல சாப்பிடுவார். நீ சம்பாரிச்சு போடுவோன்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? ஆனால் நீ இப்போ விட்ட வார்த்தை பார்த்தியா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? ஏன் பார்க்குறாங்க பார்க்கலன்றது முக்கியம் இல்லை, பார்ப்பாங்க. பொண்ணு பார்க்கல அப்படின்னு சொல்கிற இந்த 3,62,810 ரூபா உனக்கு டெய்லி செலவு பண்ணியிருக்காங்க அவங்க. டெய்லியும் சிறுக சிறுக செஞ்சது என்னைக்கு அவனும் பெருசாக சொல்ல மாட்டான். மொத்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பெற்றவங்களும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது வந்து சாதாரண கணக்கு. இன்னும் கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு உனக்கு 200 ரூபா வரும். உன்னை பெற்று வளர்த்தி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா இதுக்கே இவ்வளோ ஆகுது. இதையும் தாண்டி நல்லது கெட்டது ஒரு விசேஷங்கள் மற்றது அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகள் இவரை பார்த்துக்கிறது. இவர் எத்தனை நாள் இதில் பசியாக இருந்து இதில் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு தெரியுமா? என்ன இந்த 3,62,200 ரூபா அவங்க அப்பா கொடுத்துட்டு போய் உனக்கு கொடுத்து காப்பாற்றினாங்களா? கிடையாது. அவர் சம்பாரிச்சு உன்னை காப்பாற்றுனது. ஒரு மனுஷன் பிழைக்கிறதுக்கு சாதாரணமாக இவ்வளோ காசு தேவைப்படுது. நீ 28 வயசு வரைக்கும் வர்றதுக்கு இதில் படிப்பு செலவு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டால் எங்கேயோ போயிடும். இந்த காசு இருந்தால் அவர் வட்டிக்கு பேங்கில் கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கி ராஜா மாதிரி வாழலாம். பையன் வேணுன்ற அவசியம் இல்லை. என்னை யார் எடுத்து போடுறாங்களோ அவங்க இந்த காசு சாப்பிட்டு போகலான்னு நினைக்கலாம். என்றைக்குமே நம்மளை பெற்று வாழ்த்தினவங்கள அது 28 வருஷம் வரைக்கும் வளர்த்துருக்காங்கன்னா நீ பெருமை பண்ணும். இந்த அழகு இந்த மூஞ்சி இதெல்லாம் கொடுத்தது அவங்க தான். அவங்கள தவிர பெரிய உலகத்தில் எதுவுமே கிடையாது, பெருசாக எதுவும் கிடையாது. இப்போ இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்க கேட்குறாங்களா? இல்லை. இந்த கணக்கு சொல்லியிருப்பாங்களா? உனக்காக நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியுமா? இது சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா சொல்லக்கூடாது. இந்த வேலையை உன் பையனுக்கு இதை விட 2 மடங்காக நல்லா பண்ணி அவனை அதுக்கு மேலே கொண்டு போகணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு ஆசை. உனக்கு ஒரு வாரிசு வந்து அவன் அப்படி ஆகணும். அதுக்காக பொறுமையாக நிதானமாக நல்ல இடமா தான் பார்த்து பண்ணுவாங்க. புரியுதா? அவசரப்படாத. எல்லாம் அடுத்தவன் பண்ணிக்கிட்டானே அவன் கிணத்துல உழுந்துட்டானே அப்படின்றதுக்காக நாமளும் உழுவ முடியாது. புரியுதா? இது நடக்குமோ அதான் நடக்கும். என்றைக்குமே சொல்கிறேன், நீ யாரையுமே எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் இந்த 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 இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் ஆனால் நடைமுறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது அன்றாடம் ஒரு மனுஷனுக்கு ஆக வேண்டிய செலவு. ஒவ்வொரு மனுஷனையும் பெற்றவங்க இப்படி தான் பார்த்துக்கிறாங்க. புரியுதா? அசால்ட்டாக எல்லாமே மற்றவங்க பார்த்துக்குவாங்கன்னு யாரும் விடுறதில்ல. புரியுதா? இது இல்லாத நீ ஆசைப்பட்டப்போ வாரங்கண்டா வெளியில் கடைகளில் போய் சாப்பிட்றதுக்கு உனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு பெட்ரோலு ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ செலவு இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. 42,000 டிவி செல்லு இதெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நீ இதை விட இன்னொரு மடங்கு உன் பையனுக்கு அப்போ செய்யணுன்றதுக்காக தான் பண்ணுவாங்க. எந்த பெற்றவங்களும் பெற்ற பசங்களை கெட்டு போகட்டும் வீணாக போகட்டும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னது காரணம் இதுதான். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாங்க. இன்னையோடு சரி, இனிமே அவங்கள நீ எதுவுமே திட்டக்கூடாது பேசக்கூடாது. ஏன்னு கேட்குறியா? அமையும் போது எல்லாம் அமையும், அவ்வளோதான். சரி அங்கிள்.
சரியா? இந்த பாடம் உங்களுக்கும் தான், புரிஞ்சுக்குங்க. உட்காந்து பொறுமையாக இருந்தால் முடிஞ்சா இந்த கணக்கு போட்டு பாருங்க. சரி பாருங்க.